எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் கில்ஸ். புகையிலை புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இத்திரைப்படம் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டது அல்ல. இதில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. இது எங்கள் திறமையை வெளிக்காட்டுவது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திரைப்படத்திற்காக எந்தவிதமான சன்மானமும் எதிர்பார்க்காமல் நடித்த எங்கள் நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை கண்டிப்பாக இருக்கும். அதுபோலதான் நல்ல ஆத்மான்னு ஒன்று இருந்தால் தீய ஆத்மான்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த தீய ஆத்மா மனிதனை சந்திக்கணும்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படும். அது எதுவாக வேணா இருக்கலாம். அது டிவியாக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், ஏன் சிம் கார்டாக கூட இருக்கலாம். செந்தில், என்னடா ஊரெல்லாம் வெறும் பேய் தெரிய அலைஞ்சிருக்கியாமா? ஏண்டா? அது ஒன்றும் ராஜா, பேய் அங்கே தெரியுது இங்கே தெரியுதுன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம கண்ணுக்கு ஏதாவது மாற்றுமான்னு பார்த்தா ஒன்றும் புலம்படவும் மாட்டேங்க. ஏதாவது பார்த்துருக்கியா? டேய், உனக்கு விஷயமே தெரியாது. இப்போ கூட நம்ம தேவதானத்தில் 3வது தெருவில் 4வது வீட்டில் பெரிய சம்பவம் நடந்துச்சாண்டா. நீ கேள்விப்பட்டியா இல்லையா அதை பற்றி? என்ன சம்பவம் நடந்துச்சு? ஆமாண்டா, 2 பேர் இறந்து போயிட்டாங்கடா. அதில் ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பார்சல் இருந்துச்சான். அந்த பார்சலில் ஒரு சிம் கார்டு இருந்துச்சான். அந்த சிம் கார்டு எடுத்து அந்த பொண்ணு யூஸ் பண்ணனால 3 நாளாக அந்த பொண்ணு இறந்து போச்சாண்டா. செந்தில், ஏன்னே தெரியல செந்தில். சிம் கார்டில் எப்படா பேய் இருக்கும்? இதெல்லாம் பொய்யா இருக்கும் ராஜா. இதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்கேன். சரி, எப்படிடா பொய்யா இருக்குன்னு சொல்கிற? பார்த்த வேணா பொய் சொல்லுவானா? என்னடா செந்தில்? பார்க்குறவன் 1000 சொல்லுவான்டா. அதெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் பொய்யா இருக்கும் ராஜா. பேய் தான் வந்து சொல்ல போதா, இல்லை பேய் தான் நிரூபிக்க போதா? இதெல்லாம் ஏமாத்துற வேலைடா. டேய், நீ நம்பிதான்டா ஆகணும். இப்போ கூட ஒரு பையனுக்கு ஒரு சிம் கார்டு பார்சல் வந்துச்சான். அதை யூஸ் பண்ணானா. யூஸ் பண்ணி 3 நாள் கழிச்சு ஒரு கால் வந்துச்சான். அந்த கால் அட்டன் பண்ணோன்னா பையன் இறந்தானாண்டா. இந்த வீடு எங்கன்னு உனக்கு தெரியுமா? இப்போ கூட சொன்ன செஞ்சு வந்துட்டேன். நம்ம தேவநாட்டில் 3வது 4வது வீடு.
இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போறோம். டேய் அந்த ரூமுக்கு நம்மளா? ஐயோ நானா வரலப்பா. நீ வேணா அந்த ரூம்ல போய் சிம் கார்டு எடுத்துக்கோ, நீயே எடுத்து நீயே யூஸ் பண்ணிக்கோ. வரலன்னா பரவாயில்ல, அந்த சிம் கார்டை நானே எடுத்து நானே பே. சரி செந்தில், நீயே போ, நீயே எடுத்துக்கோ, எடுத்துட்டு உயிரோட இருந்து தான் எனக்கு கால் பண்ணு. ஓகேவா? பாய் பாய். என்ன மழை. சொல்றான் கிளம்பிட்டியா? ஏன்டா பஸ் ஏறிட்டேன்டா, வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். டேய் அப்புறம் உனக்கு ஒரு பார்சல் வந்துச்சுடா, அதில் சிம் இருந்துச்சு, ஃப்ரம் அட்ரஸ்லாம் இல்லை. சரி 3rd ஷெல்ஃபில் இருக்குடா, அதை எடுத்துக்கடா. சரி சரி பார்த்துக்கிறேன். இதுதான் சிம் கார்டா? நம்ம எதுவும் அமுச்சு விடலையே, யாரும் அமுச்சிருப்பா. சரி போட்டு பார்க்கலாம். சிக்னலே கிடைக்க முடியுதே, காலைல பார்த்துக்கலாம். அப்பா நல்லா தூங்கலாம். நம்ம அலாரம் வைக்கவே இல்லையே, யார் வச்சிருப்பா? ஒன்றுமே புரியலையே. இப்போ யார் கால் பண்ணுறா? சோபனாவா? நம்ம சேவ் பண்ணவே இல்லையே. ஹலோ யாரு? யாருங்க நீங்க? எனக்கு தெரியலையே. இந்த டைம் யாரு? சரி வைங்க போன. நீ பார்க்கணுமா? அதெல்லாம் வேண்டாம், போன வைங்க. ஐயோ இன்னைக்கு கரண்ட் இல்லையா? சரி இன்னைக்கு தூங்குன மாதிரி தான். சரி தூங்கலாம். என்னது எப்படி வந்துச்சு? யார் பிடிக்கிறது? வேணாம் விட்டுருங்க. யாரு? விட்டுருங்க. வேணாம் விட்டுருங்க. யாரு? விட்டுருங்க. என்னை நீ பார்க்கணுமா? பார்க்க முடியாது. என்னாச்சு நம்மளுக்கு? ஏன் இப்படிலாம் நடக்குது? நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்காவது கரண்ட் இருக்கு.
சரி, நல்ல மூவி இருந்தால் பார்க்கலாம். என்ன தெரிந்தால் பார்க்கலாமே. இன்னைக்கு கரண்ட் போயிருக்கா? சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். நமக்கு மட்டும்தான் கரண்ட் போகுது, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது. ஏதெல்லாம் நமக்கு நடக்குது? என்னாச்சு நமக்கு? என்ன நீ பார்க்கணுமா? நீ பார்க்க போற நல்ல வேலை, கதவு திறந்திருக்கு. கண்டிப்பா சிம் கார்டு இந்த ரூம்ல தான் இருந்தே ஆகணும். சிம் கார்டு இந்த இடத்துல இருக்குமா? இந்த ரூம்ல எங்க தான் இருக்கும். கண்டிப்பா சிம் கார்டு இந்த ரூம்ல தான் இருந்தே ஆகணும். இதுக்கு முன்னாடி நம்ம இங்க பார்க்கறதுக்கு சிம் கார்டு இல்லை, இப்போ சிம் இருக்கு. ஒருவேளை இந்த சிம் தான் அந்த சிம்மு. அந்த சிம்மை எடுக்கலாமா? எடுத்துடலாம். சிம் கார்டை நான் எடுத்துட்டேன். சிம் கார்டு இப்போ என் கையில் தான் இருக்குது. நானாக தான் போய் எடுத்தேன். எனக்கு பார்சல் மூலமாகவும் வரல. வந்தா பேய் இருக்குமா? ஏய், சிம் எங்கே போச்சு? பார்சல் யார் வச்சா?
அதே சிம் கார்டு எப்படி பார்சலில்? சரி, ஃபோனில் போடலாம். ஃபோனில் போட்டாச்சு. எனக்கு கால் வருமா? நானும் ஒரு வேளை இறந்துருவேண்ணா. சரி, ராஜாவுக்கு கால் பண்ணுவோம். ஹலோ ராஜா. சொல்றா. சிம் கார்டை எடுத்துட்டேன்டா. டேய் என்னடா சொல்ற, எடுத்துட்டியா? ஆமாம் ராஜா, நேரா வாடா. டேய் நீ வீட்டுக்கு வெளியே நில்றா, வந்துடுறேன்டா. சரிடா, நான் வெளியே நிற்கிறேன்டா. ஐயோ, இதெல்லாம் உண்மையா பொய்யா? நடக்கிறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டேய் ஹார்ட் பீட்டுக்கே ஹார்ட் பீட்டா? இல்லையாடா, பயந்துடா. டேய் சிம் கார்டு எப்படா இருந்த? அதுவாடா, அது டேய் இப்போ உனக்கு கால் வந்தா? அட்டன் பண்ணுவா? டேய் வேண்டா. இல்லடா, நான் அட்டன் பண்றேன்டா. சோபனா. ஹலோ, யார் பேசுறது? செந்திலா? நீ இன்னும் சாகலையா? நீ உயிரோடவா இருக்க?